இங்க ஒருத்தன் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி என்ன பண்றான்னா, அவன் ரூம் டோரோட கைப்பிடியில ஒரு கண்ணாடி கிளாஸ வைக்கிறான். அதுக்கப்புறம் கதவுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாத்திர மூடியையும் வைக்கிறான். இப்போ யாராவது அவன் தூங்கினதுக்கு அப்புறம் ரூமுக்குள்ள வர ட்ரை பண்ணாங்கன்னா எப்படியும் சத்தம் கேட்டு அவன் தூக்கத்துல இருந்து எழும்பிடுவான். அவன் யூஸ் பண்ற போன் எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் ஒரு கால் பேசினதுக்கு அப்புறம் யாரும் அவனை கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு அதை உடச்சு டிச்சில தூக்கி போட்டுட்டு போயிடுவான். தூங்கும் போது கூட அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அலாரம் வச்சிருப்பான். ஏன்னா அசந்து தூங்கிட்டானா யாராவது அவனை தூங்க எடுக்கும் போதே போட்டு தள்ளிடுவாங்கன்னு அப்படி உஷாரா இருப்பான். ஆக்சுவலா அவன் சாதாரண ஆளே கிடையாது. பணத்துக்காக பெரிய பெரிய கோடீஸ்வரர்களை கொலை பண்ற டாப் லெவல் கில்லர். இன்னைக்கு அவனை ஒரு பெரிய மில்லியனரை கொலை பண்றதுக்காக மிஷன் கொடுத்திருப்பாங்க. அதுக்காக அந்த மில்லியனரோட வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருந்த ஒரு பில்டிங்ல மறைஞ்சு இருந்து டார்கெட்டை எய்ம் பண்ணி ஷூட் பண்றதுக்கு ரெடி ஆகுறான். ஆனா திடீர்னு அங்க ஒரு பொண்ணு இடையில வந்து டார்கெட்டை மறைக்கிறான். ஆனா கொஞ்ச நேரத்துல அவனுக்கு டார்கெட் கரெக்டா தெரியுறான். இதுதான் கரெக்டான சான்ஸ்னு ஷூட் பண்ண ரெடி ஆகுறான். அப்போ அவனோட ஹார்ட் பீட் நிமிஷத்துக்கு 65 டைம்ஸ்னு காமிக்குது. கரெக்டா எய்ம் பண்ணி ஷூட் பண்றதுக்கு இந்த ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமானதா இருக்கும். ஆனா வெயிட் பண்ணாம ஷூட் பண்ணிடுறான். டார்கெட் மிஸ் ஆகிருது. உடனே செகண்ட் டைம் ஷூட் பண்றான். ஆனா அதுக்குள்ள அவர் இருந்த ரூமோட கர்டைன்ஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ மிஷனும் ஃபெயில் ஆகிருது. உடனே அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்றான். அடுத்தது அவனோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை எடுத்துட்டு போலீஸ் வர்றதுக்குள்ள அங்க இருந்து கிளம்புறான். போற வழியில அவன் கிட்ட இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் டிச்சில போட்டுட்டு போலீஸ் கண்ணில் பற்றக்கூடாதுன்னு ஷார்ட் கட்ல ஸ்பீடா போறான். அவனோட ஹெல்மெட்டையும் ஒரு ரிவர்ல போட்டுடுறான். அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்குள்ள போயிட்டு அங்க இருந்த பாத்ரூம்குள்ள போறான். அங்க போயிட்டு ஷேவ் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு மோப்பனாய் கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு ஸ்ப்ரேயையும் அடிச்சு விடுறான். அதுக்கப்புறமா ஒரு டாக்ஸியை பிடிச்சு நேரா ஏர்போர்ட்டுக்கு போறான். அங்க செக்கிங்ல மாட்டிடக்கூடாதுன்னு அவன் கிட்ட இருந்த ஒரே கண்ணையும் ட்ராஷ் கேன்ல போடுறான். இருந்தாலும் அங்க இருந்த ஒரு போலீஸ் டாக் இவனோட சென்ட் ஸ்மெல்ல வச்சு இவனையே பார்த்துட்டு இருக்குது. உடனே அவன் பதட்டத்துல லைன்ல இருந்து பின்னாடி போறான். அப்போ அங்க இருந்த ஒரு வாஷ் ரூம்குள்ள போயிட்டு அவனோட ஃபேஸ் கை எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா ஒரு ஃபேக் ஐடியா வச்சு டிக்கெட்டை வாங்கிட்டு ஒரு வழியா செக்யூரிட்டி எல்லாரையும் கிராஸ் பண்ணி உள்ள போயிடுறான். அங்க போயிட்டு அவனுக்கு மிஷன் கொடுத்த அவனோட ஓனர் கிட்ட டார்கெட் இந்த டைம் மிஸ் ஆயிருச்சுன்னு சொல்றான். அதை கேட்ட அவனோட ஓனர் ஷாக் ஆனதும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம்னு சொல்றான். போன் கட் ஆனதும் அவன் அந்த சிம்மையும் உடைச்சு தூரப்பட்டுறான். அதுக்கப்புறமா ஃபிளைட்ல இருக்கும்போது அங்க ஒருத்தனை பாக்குறான். அந்த ஆளை ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டெர்மினல்ல பாத்திருப்பான். அதுக்கப்புறமா போர்டிங் கேட்லயும் பாத்துப்பான். உடனே ஏதோ தப்பா இருக்குதுன்னு உணர்ந்து அந்த ஃபிளைட்ல இருந்து இறங்கி வந்துடுறான். அன்னைக்கு நைட்டு ஏர்போர்ட் ஹோட்டல்லையே தங்க முடிவு பண்றான். அப்போ அவன் ரூமோட டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஹேண்டில் மேல ஒரு கண்ணாடி கிளாஸ் வச்சுட்டு டோர் முன்னாடி ஒரு மூடியையும் வைக்கிறான். சேஃப்டிக்காக பக்கத்துல ஒரு கத்தியையும் வச்சுக்கிறான். அன்னைக்கு நைட்டு அவனுக்கு எதுவுமே ஆகல. அதுக்கப்புறமா ஒரு வண்டியில ஏறி அவனோட வீட்டுக்கு போறான். போற வழியில அவனை யாரும் ஃபாலோ பண்ணிடக்கூடாதுன்னு நிறைய டைம்ஸ் அவன் போற ரூட்டை சேஞ்ச் பண்ணிட்டே போறான். கடைசியில ஒரு வழியா அவனோட சீக்ரெட் சேஃப் ஹவுஸுக்கு வந்துடுறான். அடுத்ததா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அவன் எடுக்க போறப்ப சடனா கீழே ஒரு விஷயத்தை நோட் பண்ணி ஷாக் ஆகுறான். அப்பதான் அவனுக்கு யாரோ அவனுக்கு முன்னாடி அங்க வந்திருக்காங்கன்னு புரியுது. இதோட அடுத்த பார்ட்டுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்க.